குட் மார்னிங் டு ஆல். இன்றைக்கி நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம்னாக்கா டிஎன்டிஇடி மேத்தமெட்டிக்ஸோடைய மேஸ்டர் கைட் பற்றி ஒரு 20 கொஷின்ஸ் வச்சு பார்ப்போம். அதுக்குரிய ஷார்ட் ட்ரிக்ஸும் சொல்கிறேன். இது வந்து டெட் எக்ஸாம் எழுதுகிற டீச்சர்ஸுக்கும் டிஎன்பிசி போன்ற குரூப் எக்ஸாம் எழுதின பிள்ளைங்களுக்கும் காம்படிட்டிவ் எக்ஸாம் ஏதாவது ரயில்வே எக்ஸாமு போலீஸ் இந்த மாதிரி எழுதுறவங்களுக்கு கூட இது நல்லா யூஸ் ஆகும். பார்க்கலாம் ஷார்ட் ட்ரிக்ஸும் சொல்கிறேன். தலைப்பு வந்து ஃபஸ்ட்டு வந்து தொடர் வர்க்கமூலம். வர்க்கமூலம் வந்து தொடர்ந்து கேட்டாங்கன்னா, அதாவது எக்ஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து ஒரு நம்பரை வந்து ஸ்கொயர் ரூட் போட்டு ப்ளஸ் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா அதுக்கு என்ன ஃபார்முலான்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த n இன்ட்டு n + 1 எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு n இன்ட்டு n + 1 நம்ம பிரிச்சுக்கணும். அதாவது அடுத்தடுத்த எண்களாக பிரிச்சுக்கணும். அந்த எக்ஸ்ன்ற நம்பரை இந்த நம்பரை வந்து கொடுக்கப்பட்ட எண்ணை அடுத்தடுத்த எண்களாக பிரிச்சுக்கணும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, ஒரே எண்ணு மீண்டும் மீண்டும் வர்க்கமூலத்திற்குள் வரும்பொழுது அந்த எண்ணை அடுத்தடுத்த இரு எண்களின் பெருக்கலாக பிரிக்க வேண்டும். அப்போ இங்கே 12ன்னு இருக்குது. 12 வந்து என்னது 4 3s 12ன்னு நம்ம பிரிச்சுக்கலாம். பிரிச்சுக்கிட்டா உங்களுக்கு வந்து 12 வரும். அப்போது இங்கே இடையில ப்ளஸ் குறி இருந்ததுன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 12 ப்ளஸ் ரூட்டு சம்திங் போயிட்டே இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ வந்து உங்களுக்கு என்ன ஆன்சர் வரும்? இங்கே கூட்டல் குறி இருந்ததுன்னா பெரிய எண், கூட்டல் குறி இருந்ததுன்னா பெரிய எண். சப்போஸ் த ஸ்கொயர் ரூட் ஆஃப் 12 மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 12 மைனஸ் த ஸ்கொயர் ரூட் ஆஃப் 12 அப்படின்னு மைனஸ்லேயே போயிட்டு இருந்ததுனாக்கா 3ன்றது தான் ஆன்சர். 3 தான் உங்களுக்கு ஆன்சராக வரும். அடுத்தது பாருங்கள், இதுதான் ஷார்ட் ட்ரிக்கு. அதாவது ப்ளஸ்ஸாக இருந்ததுனாக்கா பெரிய எண், மைனஸாக இருந்ததுனாக்கா சிறிய எண், அடுத்தடுத்த எண்களுடைய பெருக்கெல்லாம் நம்ம பிரிச்சுக்கணும். அதான் ஷார்ட் ட்ரிக். செகண்ட் பாருங்கள், இது வந்து ஸ்பியர், இது வந்து என்னது சிலிண்டர். இப்போ இந்த ஸ்பியர் ஷேப்பில், அதாவது லட்டு, அப்போ கோலிக்குண்டு, பால், இந்த மாதிரி இதெல்லாம் ஸ்பியர் ஷேப்பு. சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பு நம்ம வந்து டியூபு இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் என்னது சிலிண்டர் ஷேப். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஸ்பியர் ஷேப்பில் உள்ளதை சிலிண்டர் ஷேப் ஆகும். இந்த ரேடியஸ் வந்து நம்மளுக்கு சேஞ்ச் ஆகக்கூடாது. ரேடியஸு சேஞ்ச் ஆகக்கூடாது. இந்த ஸ்பியரில் உள்ள ரேடியஸ் இருக்குது இல்லையா, அதே ரேடியஸ் தான் இந்த சிலிண்டர் ரேடியஸும் இருக்கும். ரேடியஸ் சேஞ்ச் ஆகாத இந்த ஸ்பியரை சிலிண்டராக மாற்றும்பொழுது அது ஹைட்டு எந்த அளவு ஹைட்டு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா h = 4/3 இன்ட்டு ரேடியஸ். 4/3 இன்ட்டு ரேடியஸ். இதுதான் இந்த அளவு ஹைட்டில் தான் வரும். ஒரு ஸ்பியரை சிலிண்டராக மாற்றும் பொழுது நம்மளுக்கு 4/3 இந்த ரேஷியோ பார்த்திங்கன்னா இதான் நம்ம கொடுக்கப்பட்டதை நம்ம என்ன செஞ்சுக்கணும், 4/3 வந்து மல்டிப்ளை பண்ணிவிட்டு அந்த ரேடியஸை நம்மளுக்கு ஹைட்டு கிடச்சிடும். சிலிண்டரோடைய ஹைட்டு கிடச்சிடும். இங்கே பாருங்கள், எக்ஸாம்பிளுக்கு ரேடியஸ் வந்து 3 கொடுத்துருக்காங்க. இந்த கோளமானது உருளையாக மாற்றப்பட்டால் நம்மளுக்கு எவ்வளோ ஹைட்டு கிடைக்கும், எவ்வளோ உயரத்தில் அந்த சிலிண்டர் வரும் அப்படின்னு பார்க்கும்போது h = 4/3 × 3 நான் 3 கேன்சல் ஆகிட்டா h = 4 சென்டிமீட்டர். ஈஸியாக போட்டுடலாம். நீங்கள் ஸ்பியருக்கும் சிலிண்டருக்கும் ரேஷியோ தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக போடலாம். அடுத்தது இந்த புள்ளிகளில் பார்ப்போம். முகடு, இடைநிலை, சராசரி. இப்போ மீன், மீடியன், மோடு, இந்த மூணுத்துக்கும் என்ன ரேஷியோன்னு பார்க்கும்போது 3 டைம்ஸ் ஆஃப் மீடியனை 2 டைம்ஸ் ஆஃப் மீனோட சப்ராக்ட் பண்ணும்போது நம்மளுக்கு மோடு கிடைக்கும். இதுதான் அந்த ரேஷியோ. இங்கே வந்து முகடுன்னு இருக்கு இல்லையா, ரிப்பீட்டட் வேல்யூ தான் முகடு. மீடியன், அதாவது இடைநிலை என்பது அசனிங் ஆர்டரோ டிசனிங் ஆர்டரோ கொடுக்கப்பட்ட டேட்டாஸை எழுதிட்டு அதை வந்து என்னது நம்ம வந்து இடைப்பட்ட எண்ணை எடுக்கிறது தான் இடைநிலை, அதாவது மீடியன். அதை 3 டைம்ஸாக மல்டிப்ளை பண்ணிக்கணும். 2 டைம்ஸாக என்ன செஞ்சுக்கணும், இந்த மீன் சராசரி சொல்கிறோம் இல்லையா, அதை சராசரியாக 2 மல்டிப்ளை பண்ணிக்கணும். இதை சப்ராக்ட் பண்ணிட்டாக்கா உங்களுக்கு இந்த மோடு கிடைக்கும். அது இந்த இதுதான், இது வந்து ஃபார்முலா, நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இங்கே பாருங்கள், எக்ஸாம்பிளுக்கு மீடியன் கொடுத்துட்டாங்க, மீன் கொடுத்துட்டாங்க, மோடு கேட்குறாங்க. 3 டைம்ஸ் 36, 2 டைம்ஸ் 20, from 36 20 goes 16 bit. So mode is the 16. இங்கே பாருங்கள், ஒரு கடைக்கு போகிறோம், 1 கிலோ சர்க்கரை வாங்குகிறோம், அதில் 100 கிராம் அடிச்சிடறோம், குறைச்சி கொடுத்துட்றோம். இல்லை ஒரு காய்கறி வாங்குகிறோம், அதில் வந்து நம்மளுக்கு எவ்வளோ, அது 1 கிலோ வாங்குறதுக்கு 100 கிராம் கம்மியாக கொடுக்குறோம். அப்போ நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்கும், 900 கிராம் தான் கிடைக்கும். அப்போ அவனுக்கு பர்சன்டேஜ் எவ்வளோ கிடைக்குது அப்படின்னு பார்த்தாக்கா 1000க்கு 100, அதனால் 10%ன்னு நீங்கள் குருட்டு பக்கமாக சொல்லக்கூடாது. இப்போ எவ்வளோ நம்மளுக்கு கிடைச்சதோ அதை கீழே போட்டுக்கணும். உண்மையான எடையை கீழே போட்டுக்கிட்டு எவ்வளோ குறைஞ்சதோ அதை மேலே போட்டுக்கணும். 900 100/900 பர்சன்டேஜ் பார்க்கும்போது நம்மளுக்கு என்னது இன்ட்டு 100 பார்த்தீங்கன்னா 11.11%. பாருங்கள், 10% விட கூட வருது. நீங்கள் ஜென்ரலாக பார்க்கும்போது 1000க்கு 100 குறையுதா, அப்போ 10%ன்னு சொல்லிடுவீங்க. ஆனால் வந்து அப்படி செய்யக்கூடாது. இந்த 40 வெயிட்டில் எவ்வளோ அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்த மாதிரி தான் நீங்கள் கால்குலேட் பண்ணணும். எவ்வளோ வந்து கம்மியாக கொடுத்துருக்காங்களோ அவங்க எவ்வளோ இது பண்ணாங்க, ஃபால்ட்டாக பண்ணாங்க 100. அப்போ தட் குறைவான எடை டிவைடட் பை உண்மையான எடை இன்ட்டு என்னது 100. அதை நீங்கள் போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அவனுக்கு கடைக்காரனுக்கு 11.11%. இது வந்து காய்கறி, அரிசி, பருப்புன்னா சக்கரைன்னா பரவாயில்ல. தங்க நகைகள்லாம் நம்மளுக்கு 10 மில்லி நம்மளுக்கு கம்மியாக இருந்தால் கூட நிறைய பெருத்த லாஸ் வரும். அதனால் ஜாக்கிரதையாக இருக்கணும். அடுத்தது பாருங்கள், n
ஒற்றை மற்றும் இரட்டை எண்களுடைய கூடுதல். ஒற்றை எண்களை வந்து என்ன செய்வாங்க, 1 + ஒற்றை எண்களின் கூடுதல் அப்படின்னு பார்த்தாக்கா 1 + 3 + 5 + 7 + 9 + 11 + 13 இத்தனை 4. அது மாதிரி நம்ம இதில் எத்தனை இருக்குது, 1 2 3 4 5 6 7. இப்போ 7 நம்பர்ஸ் இருக்குது. இப்போ முதல் 10 ஒற்றை எண்களை எழுதிக்கிறாங்க. 15 + 17 + 19. இப்போ 10 எண்களை எழுதிக்கிட்டாங்க, 10 நம்பர்ஸை எழுதியிருக்காங்க, ஆட் நம்பர்ஸை. இதுக்கு வந்து சம்மேஷன் ஆஃப் த ஆட் நம்பர்னு கேட்டாங்கன்னா அதுக்கு வந்து n² ஃபார்முலா தான். எத்தனை நம்பர் இருக்கோ அதை அப்படியே ஜஸ்ட் ஸ்கொயர் பண்ணிக்க வேண்டியது தான். இது வந்து 8th போர்ஷன். 8th இவங்க வந்து இந்த சம்மு வந்து கொடுத்துருப்பாங்க. அதனால் ரொம்ப ரொம்ப ஈஸி. அங்கே போய் 1 3 4 4 5 அப்படின்னு கூட்டிகிட்டு இருக்க வேண்டாம். ஜஸ்ட் இந்த n² ஃபார்முலாவை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா எத்தனை ஐட்டம் கொடுத்துருக்காங்களோ கண்டினியூஸாக இருக்கணும். எத்தனை ஐட்டம் கொடுத்துருக்காங்களோ அது n² போட்டுருங்க. சப்போஸ் ரெட்டை எண்ணா இருந்ததுன்னா, அதாவது 2 + 4 + 6 + சம்திங் இப்படி வந்ததுன்னா அதுக்கு என்ன ஃபார்முலானா n × n + 1. சாதாரணமாக இயல் எண்களுடைய கூடுதல் 1 + 2 + 3 + 4 + 5 அப்படின்னு இயல் எண்களுடைய நேச்சுரல் நம்பர்ஸோடைய சம் கேட்டாங்க. n × n + 1/2 தான் ஃபார்முலா. இங்கே பாருங்கள், இதை டிஃபரன்ஷியேட் பண்ணி நீங்கள் படிச்சுக்கணும். இது ஒன்லி அது ஈவன் நம்பர்ஸு, சம்மேஷன் ஆஃப் த ஈவன் நம்பர், சம்மேஷன் ஆஃப் த ஆட் நம்பர், அதுக்கு இந்த ஃபார்முலா. சம்மேஷன் ஆஃப் த ஈவன் நம்பருக்கு இந்த ஃபார்முலா. இது வந்து நேச்சுரல் நம்பர்ஸ்க்கு இந்த ஃபார்முலா. அதனால் நீங்கள் டிஃபரன்ஷியேட் பண்ணி படிச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், பலகோணத்தின் மூலைவிட்டங்கள். பக்கங்களுடைய எண்ணிக்கையை வைத்து எத்தனை மூலைவிட்டங்கள் இருக்குது. இதனுடைய பேர் என்ன, ட்ரையாங்கிள். இதனுடைய பேர் என்ன, ஸ்கொயர். இதனுடைய பேர் என்னது, இதனுடைய பேர் என்னது, இது ட்ரையாங்கிள், ஸ்கொயர். இது என்னது, ட்ரையாங்கிள், ஸ்கொயர், பென்டகன், ஹெக்ஸகன். இந்த மாதிரி ஒரு என்னது நம்மளுக்கு ஷேப்பு போயிட்டே இருக்கும். அதனுடைய டயக்னல் கேட்டாங்கன்னு வச்சுங்களேன், அப்போ போய் நம்ம இப்போ எண்ணிட்டு இருக்க தேவையில்ல, அதுக்கு ஃபார்முலா இருக்குது. அதுதான் n × n - 3/2. இதுதான் உங்களுக்கு ஆன்சர். சப்போஸ் அருங்கோணம் அப்படின்னாக்கா அது 6 கோணங்கள் இருக்கும். இந்த 6 கோணங்களுக்கு எத்தனை மூலைவிட்டங்கள் இருக்குது அப்படின்னா 1 2 3 அப்படின்ட்டு போட்டு பார்க்குறோம். 3 தானே வருது அப்படின்னாக்கா இங்கே ஒரு 2. இதே மாதிரி ஒவ்வொரு மூலையிலேருந்தும் நம்மளுக்கு 9 கோடுகள் வரும். இப்போ எல்லா ஷேப்புக்கும் நீங்கள் போட்டுகிட்டு இருக்க தேவையில்லை, அதுக்கு ஃபார்முலாவை நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டீங்கனாலே உங்களுக்கு டயக்னல்ஸ் எத்தனைன்னு கண்டுபிடிச்சிடணும். அடுத்தது பாருங்கள், சராசரி வேகம். இப்போ இது முக்கியமான கணக்கு பாருங்கள். ஒரு தூரத்தை 3 வெவ்வேறு வேகங்களில் கடக்கும்போது சராசரி எப்படி காண்றது. ஒரே டிஸ்டன்ஸு என்ன செய்கிறாங்க, ஒருத்தவங்க 10 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகிறாங்க, ஒருத்தவங்க 20, ஒருத்தவங்க 30 கிலோமீட்டர்ஸ் போகிறாங்க. அவங்க ஆவரேஜாக எந்த ஸ்பீடில் போகிறாங்க அப்படின்னு கேட்டாக்கா நீங்கள் வந்து 3 கூட்டி 3 வகுத்துறக்கூடாது. 3 கூட்டி 3 வகுத்தா என்ன வரும், 20 தான் வரும். ஆனால் அது வந்து சராசரி வேகம் இல்லை. அந்த சராசரிக்கான ஃபார்முலா இது 3xyz. அதாவது 3 ஐட்டத்தையும் 3ஆல் பிரிக்கணும். அப்புறம் என்ன செய்யணும், இதோட இதை பிரிக்கணும், இதோட இதை பிரிக்கணும், அப்புறம் இவனையும் பிரிக்கணும், 3த்தையும் குடிக்கணும். இங்கே பாருங்கள், உங்களுக்கு என்னது 3ஆல் 10 பெருக்கல் 3 × 10 × 20 × 30 டிவைடட் பை 200 600 300 போட்டிங்கனாக்கா உங்களுக்கு 18,000 டிவைடட் பை 1100. அப்போ என்னது சராசரியாக என்ன வருது, 16.36. நீங்கள் கண்ணை மூடிக்கிட்டு 3த்தையும் கூட்டி 3ஆல் வகுத்துறாதீங்க, இந்த ஃபார்முலாவை தான் யூஸ் பண்ணணும். அடுத்தது பாருங்கள், சதவீதம். ஒரு பொருளின் விலை 2 முறை சேஞ்ச் பண்ணுறாங்க. அப்படி ஏற்படும்போது ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு a + b + ab/100. இதான் வந்து ஃபார்முலா. இங்கே பாருங்கள், இதில் சேஞ்ச் பண்ணுறது தான் வருது. அதனால் அவங்க ஒன்றுத்தில் ஏற்றி இன்னொன்று குறைக்கிறாங்க. அதனால் நம்மளுக்கு a + bன்றது இங்கே a - b வந்துடும். அப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா 10% விலையை உயர்த்திட்டு மறுபடியும் குறைச்சி போட்டுறாங்க 10%. அப்படி குறைச்சி போடும்போது நம்மளுக்கு 1% நஷ்டம் தான் வரும். இங்கே பாருங்கள், 1% கிடைக்கும், அது மைனஸில் வந்துருக்கிறதால அது நஷ்டமாக கன்சிடர் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், 10% உயர்ந்து பின் 10%னாக்கா a + bன்றது a - bன்னு போடணும். அப்போ 10 - 10 = 0. அப்போ ப்ளஸ் இது வந்து பை த போர்ட் மாஸ் ஃபங்க்ஷன் நம்மளுக்கு இப்படி கிடைக்கும்போது -1 வந்துடுது. அப்போ -1% நம்மளுக்கு 1% நஷ்டம் தான் வரும். இதுதான் 2 தடவை இருமுறை மாற்றப்படும் போது, ஒரு பொருளுடைய விலையை 2 முறை மாற்றப்படும் போது இந்த ஃபார்முலா நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. பாருங்கள், அடுத்தது பாருங்கள், தலைப்பு 11ஆல் வகுப்படும் தன்மை. ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், 11ஆல் வகுப்படும் தன்மை 11ஆல் வகுப்படுற மாதிரி தான், 7ஆல் வகுப்படுற மாதிரி 11ஆல் வகுப்படுற மாதிரி தான். அந்த அளவியலில் ஆரங்கள், பரப்பளவுகள் இதெல்லாம் கொடுப்பாங்க. அதில் தான் பையெல்லாம் வரும். கோளம், வட்டம் இதெல்லாம் பயன்படும்போது, உருளை, சர்க்கிள் இதெல்லாம் வரும்போது உங்களுக்கு இந்த 22/7 அப்புறம் 11ஆல் டிவைட் பண்ணுற மாதிரி வரும். ஒரு நம்பர் 11ஆல் டிவைட் பண்ணோம்னாக்கா 1 to ஒரு நம்பர், அதாவது ஆட் டிஜிட்டையும் ஈவன் டிஜிட்டையும், இங்கே ஒரு நம்பர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, 1 to ஒரு நம்பரை ஆட் பண்ணும்போது இவன் ஃபஸ்ட்டு பிளேஸையும் தேர்ட் பிளேஸையும் ஆட் பண்ணி இதையும் ஆட் பண்ணும்போது சப்ராக்ட் பண்ணால் 0 வரணும். அதை ஈக்குவலாக இருக்கணும்னு அர்த்தம். அப்படி இல்லைன்னா 11 வரணும். இந்த வந்து ஒற்றை இலக்கங்களின் கூடுதல் மைனஸ் இரட்டை இலக்கங்களின் கூடுதல் அப்படி இருந்ததுன்னா அந்த நம்பர் 11ஆல் டிவைட் ஆகும். அது வந்து அளவியலில் நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 154 பாருங்கள், பெருக்கல் வாய்ப்பாடு நீங்கள் 11th மல்டிப்ளிகேஷன் டேபிள் பார்த்தீங்கன்னா அப்படி தான் வரும். அடுத்தது பாருங்கள், இயற்கணிதத்தில் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், x + 1/x அப்படின்னு கொடுத்துட்டு x² + 1/x² இதுக்கு என்ன வரும்னு கேட்டால்
நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் n ஸ்கொயர்ட் மைனஸ் 2ன்னு சொல்லியிருக்கேன். n ஸ்கொயர் மைனஸ் 2, n மீன்ஸ் வேல்யூ. இப்போ நம்மளுக்கு என்னது எக்ஸ் ப்ளஸ் 1/xக்கு 3ன்னு கொடுத்துட்டாங்க. இப்போ வந்து எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1/x² கேட்கல, இங்கே x⁴ ப்ளஸ் 1/x⁴ கேட்டிருக்காங்க. அப்போ அவனுக்கு என்ன பண்ணணுனாக்கா இவனை கண்டுபிடிச்சிட்டு அதை ஸ்கொயர் பண்ணிக்க வேண்டியதான். n ஸ்கொயர்டு மைனஸ் 2 கண்டுபிடிச்சிட்டா 7 வருது. இங்கே பாருங்கள், k² மைனஸ் 2 வச்சா இப்போ வந்து என்ன இதனுடைய வேல்யூ வந்து 3ன்னு கொடுத்துருக்காங்க இங்கே. அதனால் 3² மைனஸ் 2 = 7. 7 ஸ்கொயர் பண்ணால் 47. ஏன்னா இவங்க கேட்டுருக்கிறது என்னது x⁴ ப்ளஸ் 1/x⁴. அதனால் அதை நல்லா பார்த்துக்கோங்க. இது ரிப்பீட்டடாக கேட்குற கொஷின். இந்த மாதிரி வேல்யூ இதில் வந்து ஒரு கொஷின் வந்துடும். உங்களுக்கு எந்த காம்படிட்டிவ் எக்ஸாமாக இருந்தாலும் இந்த அல்ஜிப்ராவில் இந்த மாதிரி ஒரு கொஷினை கேட்டுருவாங்க. அடுத்தது பாருங்கள், ஒரு மக்கள் தொகையினுடைய வளர்ச்சி இருந்தால் ஆண்டுக்கு 6% வளர்ச்சி இருந்தால் குறிப்பிட்ட ஆண்டுக்கு அப்படின்னாக்கா இது ஃபார்முலா. இந்த ஃபார்முலா வச்சு நம்ம அப்படியே போட்டு வந்தோம். அதாவது வட்டி விகிதம் மாதிரி தான். p × 1 + 1 + r/100 the whole power n அப்படின்னு இருக்கோம் இல்லையா? அதுதான் நம்ம பார்த்து போட்டுக்கணும். p × 1 + r/100 the whole power n அதை வச்சு நம்ம போட்டுக்க வேண்டியது. வட்டி விகிதத்தால் ஒர்க் பண்ணுறோம். அடுத்தது பாருங்கள் 12. ஓர் எண்ணின் காரணிகளின் எண்ணிக்கை. இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து p + 1 × q + 1. இங்கே இது வந்து ஒரு ஷார்ட் ட்ரிக். இங்கே பாருங்கள், இப்போ 24ன்னு கொடுத்துட்டாங்க. 24 நம்ம என்ன செய்யணும், பிரிச்சுக்கணும். சாதாரணமாக 24னாக்கா நம்ம 24 காரணிகள் வந்து 1 எழுதிக்கும், 24 எழுதிக்கும், அதுக்கடுத்து 2 எழுதிக்கும், 12 எழுதிக்கும், 3 எழுதிக்கும், 8 எழுதிக்கும், அதுக்கடுத்து 4 எழுதிக்கும், 6 எழுதிக்கும். இப்போ எத்தனை ஃபேக்டர்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது 8 ஃபேக்டர்ஸ் இருக்குது. இந்த மாதிரியும் போடலாம். இதில் ஒரு ஷார்ட் ட்ரிக்கே தான், a⁻p × b⁻q. இங்கே a⁻p அதாவது கொடுக்கப்பட்டது சின்ன நம்பர், அதனால் போட்டுறோம். பெரிய பெரிய எண்களாக இருந்ததுனாக்கா இந்த மாதிரி நம்ம ஷார்ட் ட்ரிக் யூஸ் பண்ணணும். அந்த நம்பரை பவரில் கொண்டு வந்துடணும். இந்த நம்பர் என்ன செய்யணும், பவரில் கொண்டு வந்துடணும். பவரில் கொண்டு வந்துட்டு இதனுடைய அடுக்கை வந்து p-ஆகவும் இதனோட அடுக்கை q-ஆகவும் போட்டுக்கணும். இவன் கூட ஒன்று ஆட் பண்ணி அவனை 2 பேரையும் பிரிக்கணும். அதான் ஷார்ட் ட்ரிக். பெரிய நம்பராக கொடுக்கும்போது உங்களுக்கு அது மாதிரி ஈஸியாக இருக்கும். அடுத்தது பாருங்கள், வேலை × காலம். சங்கிலி தொடர்பு. ஆட்கள், நாட்கள், வேலை. இதுக்கு வந்து மென்னு. இப்போ நீங்கள் மென் நினைப்பு வச்சுக்கோங்க. எம்டி பெரியவர். இப்போ உமன் அதே மாதிரி MD/Wன்னு நினைப்பு வச்சுக்கோங்க. MD மேலே எழுத்து வந்து MD, இங்கே வந்து ஒர்க்கு W. இது வந்து ஃபஸ்ட்டு உள்ளதை வந்து 1 வச்சுக்கணும். ரெண்டாவது வர்ற காலத்தை 2 வச்சுக்கணும். அப்போ MD/W இது M1D1/W = M2D2/W. இங்கே பாருங்கள், 7 சிலந்திகள் 7 வலைகளை 7 நாளில். அப்போ ஒரு சிலந்தி ஒரு வலையை எத்தனை நாளில் பின்னுனாக்கா நம்மளால் என்ன செய்வாங்க, டக்குன்னு ஒரே நாளில் பின்னுன்னு சொல்லுவாங்க. ஆனால் இங்கே பாருங்கள், இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணி பாருங்கள். 7 × 7 / 7 இங்கே பாருங்கள், 1 × D2. நம்மளுக்கு எத்தனை நாட்கள் கேட்குறாங்க, டேஸ் கேட்குறாங்க. ஒர்க்கு ஒரு நாள் தான். அப்போ நம்ம என்ன செய்யணும், 7 × 7 நினச்சிட்டா D2 = 7 வருது பாருங்கள். சாதாரணமாக நினச்சி பாருங்கள், ஒரு சிலந்தி வந்து ஒரு 7 நாளைக்கு 7 வலையை பின்னுது. அப்போது என்னது, 7 சிலந்திகள் 7 வலையை 7 நாளுக்குனாக்கா ஒரு சிலந்தி ஒரு வலையை 7 நாளில் தான் பின்னும். புரியுதுங்களா? இதே மாதிரி நம்ம கான்செப்டை நினச்சி பார்த்து ஆன்சர் பண்ணணும், திடீர்னு போட்டுறக்கூடாது. அடுத்தது பாருங்கள், வயது கணக்குகள் பார்த்தீங்கன்னாக்கா விடைகள் வந்து விகிதங்களின் மடங்காக இருக்க வேண்டும். விடை விகிதங்களின் மடங்காக இருக்குது. 7:2னாக்கா அது கொடுக்கப்பட்ட ஆப்ஷனை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7ஆல் வகுப்படும். இந்த 7:2ன்றதால இந்த 7உடைய மல்டிப்ளிகேஷனாக தான் இருக்கும். அடுத்தது பாருங்கள், தனி வட்டி மற்றும் கூட்டு வட்டி. இது வந்து ஒரு விரிவான மெத்தடு தான், ஆனால் உங்களுக்கு ஷார்ட்டாக சொல்லி கொடுக்குறேன். இப்போ வந்து ஒரு அசல் இருக்குது, 10%ன்னு வச்சுக்கோங்க. 10%ல் நம்மளுக்கு என்னது 10 ஃபஸ்ட் இயர் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் ஃபஸ்ட் இயரில் 10% வரும். செகண்ட் இயரில் இந்த 100 ரூபீஸ் வந்து 110 மாறிடும். அப்போ வந்து 11% இன்ட்ரெஸ்ட் வரும். ஏன்னா 110 வந்து நம்மளுக்கு பர்சன்டேஜாக வரும்போது 11% வந்துடும். அப்புறம் தேர்ட் இயரில் பார்க்கும்போது இந்த 10ஐயும் இந்த 11ஐயும் கூட்டினாக்கா 21 வருது. அந்த 21க்கு நம்ம என்ன செய்யணும், பர்சன்டேஜ் பார்க்கும்போது 12.1% வரும். இதே சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தால் 100 ரூபீஸ் போட்டாக்கா ஃபஸ்ட் வருஷம் 10%, செகண்ட் வருஷமும் 10%, தேர்ட் வருஷமும் நம்மளுக்கு 10% வரும். இப்போ உங்களுக்கு 3 வருஷத்தையும் கூட்டி பாருங்கள். இங்கே பாருங்கள், 33.1% வரும் 3 வருஷம் கழிச்சு. இங்கே பார்த்தீங்கன்னாக்கா 30 தான் வரும். ஃபஸ்ட்டு வருஷம் 10% கொடுத்துருவாங்க, செகண்ட் வருஷம் 10% கொடுத்துருவாங்க, தேர்ட் வருஷத்தில் 10% கொடுத்துருவாங்க. இதை சப்ராக்ட் பண்ணும்போது உங்களுக்கு 3.1 டிஃபரன்ஷியேட் வரும். அதாவது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் வேரியேஷன் சொல்கிறேன் உங்களுக்கு. இங்கே பாருங்கள், ஒரு உதாரணம் வந்து அசல் வந்து 1000 ரூபாய், வட்டி சதவீதம் 10%. உதாரணத்துக்கு நான் 100 ரூபாய்க்கு சொல்லியிருக்கேன். 1000 ரூபான்போது நம்மளுக்கு பர்சன்டேஜ் எவ்வளோ வருது, 33.1 வருது. ஆனால் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் 30% தான் வருது. அப்போ டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 3.1% நம்மளுக்கு கிடைக்குது. அப்போ அந்த 3.1% தான் நம்மளுக்கு இந்த 31, அதாவது 3.1 × 100.
தௌசண்ட் ருபீஸ் இப்போ இது கணக்குப்படி 1000 ருபீஸ் இப்போ இருக்கிறதால நம்மளுக்கு 1000 கிடைக்குது. அதனால் இவன் 2 பேரையும் அடிச்சிட்டாக்கா நம்மளுக்கு 31 ருபீஸ் டிஃப்ரென்ஸு கிடைக்கும். இங்கே இந்த அசல் வந்து 100 இருந்ததுன்னா 3.1%, அசல் வந்து 1000 இருக்கும்பொழுது நம்மளுக்கு 31 ருபீஸு வரும். பாருங்கள், சாதாரணமாக பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 100 ரூபாயை போட்டோம் அப்படின்னாக்கா 10% கொடுப்பாங்க. 10%ல் கொடுத்தோம்னாக்கா ஃபஸ்ட் இயரில் 10% வரும். செகண்ட் இயரில் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ன்றதால நம்ம எடுக்க போகிறதில்ல இல்லையா, அதனால் ரெண்டுத்தையும் சேர்த்து வந்து 11% கிடைக்கும். தேர்ட் இயரில் பார்த்தீங்கன்னா 12.1% கிடைக்கும். அந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இயரில் 10%, செகண்ட் இயரில் 10%, தேர்ட் இயரில் 10%. அப்போ 3 இயர்ஸ்க்கும் கம்பைன் பண்ணி பார்க்கும்போது இதில் 30% தான் கிடைக்கும், இதில் 33.1% கிடைக்கும். அப்போ இது ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் தான் கேட்குறாங்க. தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் பாருங்கள். 3 ஆண்டுகளுக்கு ஒரு அசலுக்கு கிடைக்கும் எஸ்ஐனா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், சிஐனா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். டிஃப்ரென்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ 3.1% கிடைக்கும். நீங்கள் போட்ட முதல்ல 1000 ரூபாயாக இருந்த பிரின்சிபல் வந்து 100 ரூபாயாக இருந்தால் 3.1, 1000 ரூபாயாக இருந்ததுனாக்கா 31%, 31 ருபீஸ் அப்படின்னு போட்டுக்கலாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த 2 இயர்ஸ் தான் மோஸ்ட்டாக 2 இயர்ஸ் 3 இயர்ஸில் தான் கேட்பாங்க. அதே போல் இந்த 10% அந்த மாதிரி தான் கேட்பாங்க. 10% அல்லது 20% அப்படி தான் கேட்பாங்க, அதிகமாகலாம் கேட்க மாட்டாங்க. அதனால் நீங்கள் இந்த 10%-ஐ வச்சு நீங்கள் போடலாம். ஒரு நீங்களே வந்து ஒரு 100 போட்டு பார்க்கலாம், 200 போட்டுக்கலாம். டிஃபால்ட்டாக நீங்கள் இதுதான்ட்டு நீங்கள் கான்கிரீட் 10% வந்ததுன்னா 100 ருபீஸாக இருந்தால் 3.1% அப்படின்னு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். 1000னாக்கா நம்ம என்ன செய்யணும், ஒரு 0 ஆட் பண்ணிக்க வேண்டியதான். உங்களுக்கு டிஃபால்ட்டாக இதெல்லாம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டு நீங்கள் படிக்கணும். அடுத்தது பாருங்கள், வர்க்கம் மூலம் எளிதாக காணுதல். லாஸ்ட் டிஜிட்டை வச்சு தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறது. அடிக்கடி இதை எல்லா ஷார்ட்லிக்லையும் நான் சொல்லிட்டு தான் இருக்கேன். அப்போ வந்து என்னது, லாஸ்ட் டிஜிட்டை நம்ம கன்சிடர் பண்ணணும். 1ன்னு முடியறதால என்னது உங்களுக்கு 1 தான் முடியும். ஸ்கொயர் ரூட் வந்து 1 தான் முடியும். இப்போ இந்த 2 பிரிச்சுக்கும்போது என்னது, இந்த 1 முடியறதால இப்போ இந்த டிஜிட்டை பிரிக்கும்போது 50க்குள்ளே உள்ள ஸ்கொயர் நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 7 ஸ்கொயர். இப்போ 7, அப்போ ஃபஸ்ட்டு நம்பர் வந்து 7னும் லாஸ்ட் நம்பர் 1ன்னு போட்டுருக்கோம். சரி 8 போட்டுக்கலாமா அப்படின்னு பார்த்தாக்கா 56 வந்துடுது. அதனால் நம்ம வந்து சின்ன நம்பரே போட்டுக்கலாம். 71 79 பார்க்கும்போது 71 பார்க்கணும். மறுபடியும் சொல்கிறேன், இப்போ ஒரு நம்பர் இங்கே இருக்குதுன்னா இப்போ 50 41 இருக்குன்னா அந்த லாஸ்ட் டிஜிட் 1ல் முடிஞ்சதுன்னா ஸ்கொயர் ரூட் வந்து கண்டிப்பாக என்ன தான் முடியும், 1லையோ இல்லை 9லையோ தான் முடியும், 1 ஆர் 9ல் தான் முடியும். அதனால் 1 9 நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த 2 பார்ட்டாக பிரிச்சுக்கணும். இந்த 50 எடுத்துகிட்டு அதுக்கு ஸ்கொயர் ரூட், அதுக்குள்ள ஸ்கொயர் ரூட் நம்பர்னா 49. அப்போ 7 7s are 49. இப்போ 7 போடணும். இங்கே 1 9 அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நம்மளுக்கு 1 தான் வரும். ஏன்னா 71 அல்லது 79 இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ 9ன்னு வந்ததுன்னா உங்களுக்கு என்னது 56ன்னு வந்துடும். இங்கே 50 தான் இருக்குது, அதனால் சின்ன நம்பரையே நம்ம போட்டுக்கலாம். அப்போ 71 தான் என்னது ஆன்சராக வரும். கூட்டுத்தொடர் வரிசை அரித்மெட்டிக் சீரிஸ். ஒரு நம்பர் வந்து ஆட் பண்ணிக்கிட்டே போவாங்க. ஃபஸ்ட் நம்பர், செகண்ட் நம்பர், தேர்ட் நம்பர்னு ஆட் பண்ணிக்கிட்டே போவாங்க. அதுக்கு எத்தனை நம்பர் இருக்குது அப்படின்னு கேட்பாங்க. அப்போ லாஸ்ட் நம்பரையும் ஃபஸ்ட் நம்பரையும் சப்ராக்ட் பண்ணிடணும். அந்த டிஃபரன்ஸால் டிவைட் பண்ணிடணும். +1 அதான் ஆன்சர். அடுத்தது பாருங்கள், லாப சதவீதம். 15 பேனாவை வாங்கிட்டு 12 பேனா விற்றுட்டு அந்த முதல்ல எடுத்துட்டார் அவர். அப்போ எவ்வளோ நம்மளுக்கு லாபம்னாக்கா அந்த வித்தியாச தொகையை எழுதிக்கணும், விற்ற எண்ணிக்கையை எழுதிக்கணும். பாருங்கள், 12 பொருள் விற்றாரு, 3 பொருள் கையில் இருக்குது. அப்போ 3/12 × 100 25% அவருக்கு லாபம் கிடச்சிச்சு. அடுத்தது பாருங்கள், 5ல் இது அடிக்கடி இது வந்து நான் சொல்லியிருக்கேன். இப்போ 5ல் வந்து முடிகிற நம்பராக இருந்தாக்கா ஸ்கொயர் ரூட்டுக்கு சொன்னாலே, அப்போ ஸ்கொயர் எப்படி ஈஸியாக கண்டுபிடிக்கிறதுனா, இங்கே 5ல் முடிகிற எண்கள் ஸ்கொயர் நம்பர்னால் 25 தான் லாஸ்ட்டு 2 டிஜிட். அப்புறம் இந்த நம்பரை பார்த்தீங்கன்னாக்கா இது கூட ஒரு நம்பரை சேர்த்து பெருக்கிக்கணும். இப்போ 6 7s are 42 அப்படி போட்டு முடிச்சிட வேண்டியதான். இப்போ 65ன்னு இருக்குது. இப்போ வந்து 25ன்னு இருக்குது, 25 ஸ்கொயர். அப்படின்னா 25ல் தான் முடிவார். 2க்கு அடுத்தது நம்பர் 3. அப்போ 2 3 6 625 தான் ஆன்சர். இதெல்லாம் 8ல் வருது, அதனால் இதெல்லாம் நம்ம ஈஸியாக படிச்சுக்கலாம். அடுத்தது பாருங்கள், விகிதங்களை இணைத்தல். A/B கொடுத்துருவாங்க, B/C கொடுத்துருவாங்க. அதனால் A/B/C அப்படின்னு கேட்டால் ஒன்றுமே இல்லை. இவனை என்ன செஞ்சணும், இவனால் பிரிக்கணும், இந்த 4ஆல் இங்கே பிரிக்கணும், 3ஆல் இந்த விகிதத்தை பிரிக்கணும், இந்த 4ஆல், ஏன்னா B வந்து காமன், அதனால தான் இந்த செகண்ட் ஐட்டத்தை நம்ம பிரிக்கிறோம். பிரிக்கும்போது நம்மளுக்கு ஆன்சர் என்ன வருது, 8:12:15 வரும். இதில் ஏதாவது டவுட்டாக இருந்தால் கேளுங்க. தேங்க்யூ.